நான் வந்து மக்கள்ல இருந்து வந்த ஒருத்தி, மக்களுக்காக செயல்படுறவருக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், கேட்கிறேன். அதனால மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கு. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பெண்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கு. என்னுடைய அண்ணன் தம்பிகள்னு எனக்கு பெரிய சப்போர்ட் இருக்காங்க. நான் அன்னைக்கும் இதே மக்களுக்காக தான் நின்னேன், இன்னைக்கும் நிற்கிறேன், என்னைக்கும் அதிமுக இணைந்தீங்க. உங்களுக்கு அதிமுக சீட் ஏதாவது கேட்டிருந்தாங்களா, இல்ல அவங்க தரலன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, சீட்டு கேட்கறது இல்ல தரலங்கிறதையும் தாண்டி நம்ம ஒரு வேலை செய்ய வந்துட்டோம். இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கேட்டிருந்தேன். அந்த பிரதிநிதித்துவம் 5 இடங்கள்ல வழங்கியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம விவசாய பெருங்குடி மக்களுக்கான சில திட்டங்களும் அறிவிச்சிருந்தேன். குறிப்பா ஈழத்தமிழர்களுக்கான தேவைகள் குறித்து, அவர்களுக்கான கட்டுமானம், குடியிருப்பு, குடியுரிமை குறித்து பேசியிருந்தோம். அது எல்லாத்தையுமே பரிசீலிக்கிறதா ஐயா சொல்லியிருந்தாங்க. அது தேர்தல் வாக்குறுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் எனக்கு இதே இடத்துல பிரேமலதா விஜயகாந்த் திமுக வேட்பாளர் ஆதரிச்சு ஓட்டு சேகரிச்சாங்க. பரப்புரையில மறுபடியும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயப்படுத்தணும்னா திமுக ஓட்டளிங்கன்னு பேசியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்சியில தானே இருந்தாங்க. 4 வயது பெண் குழந்தையினுடைய வழக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகும்போது, உச்சநீதிமன்றத்துக்கு வந்த வழக்கு போகும்போது, ஒரு ஆட்சியாளரா இருந்து ஒரு திமுகவினுடைய அரசாங்கம் என்ன செய்திருக்கணும்? அந்த வழக்கை எடுத்து நடத்துங்க, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த நீதிமன்றத்துக்கு போய் வேண்டாங்க, வழக்கை விசாரிக்காதீங்கன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிங்க வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும்? அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ வந்து யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு பெரிய பரப்புரையை முன்னெடுத்தது இல்ல. அதை ஏன் இன்ன வரைக்கும் அந்த யார் அந்த சார்ன்றதை கண்டுபிடிச்சு வெளியில சொல்லாம இருக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவறு நடந்தாலும் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் இங்க இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பொறுப்பும் கடமையுமா இருந்தாங்க. அதுல ஒருவளுக்காவது இருந்திருந்தாலாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்குமே. இதுமே வந்து பண்ண போறாங்கிறது என்னங்க? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கா என்ன? வேறுபட்ட தகவலுக்கு அபிடேட் பதிவு பண்ணியிருக்காங்க. இல்ல, அது ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அபிடேவிட்ஸ் கொடுக்கறத பாக்குறோம். சில இடத்துல மனுவே எடுக்காம போறாங்க, சில இடத்துல மனுவை சரியா ஃபில்அப் பண்ணாம போறாங்க. அது இது புதிதுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்படி பண்றதுன்னு கையாடுறதுன்னு தெரியல. அது முன்னாடியே இருந்த கால அவகாசம் 6 மாதம் ஒரு வருட காலம் இருந்ததுக்கு வழக்கறிஞர்களை வச்சு இதை என்னெல்லாம் பண்ணலாம்னு அனுபவம் வாய்ந்தவர்களை வச்சு கேட்டிருக்கணும். அது அவங்க கேட்கலையா என்னன்னு தெரியல. மறுபடியும் கொடுத்துருக்காங்கல்ல, பார்ப்போம். இல்ல, நான் நேற்றைய தினம் இதே செய்தியாளர் சந்திப்புல சொன்னேன், எல்லோருக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்குங்க. உயிர் நம்மளுடையது. எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதும் அவரை பார்க்கறதும் எனது விருப்பமா இருக்கலாம். அதுக்காக என் உயிரை எல்லாம் பணைய வைக்க முடியாது. என் வாழ்நாள் நான் எத்தனை ஜெனரேஷனை வளர்க்க முடியும், என்னுடைய பரம்பரை எல்லாமே இருக்கு இல்லையா? அதையும் நான் பார்க்கணும். பிள்ளைகள் பொறுப்பை உணர்ந்து ஒரு நடிகரை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டார். நடிகராக இருக்கிற வரைக்கும் அவர் பார்க்க முடியாது, திரையில தான் பார்க்க முடியும். அவர் இப்போதைக்கு ஒரு அரசியல் தலைவர், களத்துக்கு வரேன்னு சொன்னாலும் வந்துட்டும் இருக்காரு. அப்படின்ற அடிப்படையில் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அது ஏன் இவ்வளவு அவர் மீது நேரத்தில் தர்பூசணி வீசினதை நான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைகள் என்ன அரசியல் படுத்தப்படலை. அதை ஒரு தலைவராக இருந்து அவர் செய்யணும். இந்த பிள்ளைகள் அதை புரிந்து கொண்டு நடக்கணும்னு நினைக்கிறேன். பாஜக நிர்பந்தத்தை தான் மற்ற கட்சிகள்லாம் உள்ள இழுத்து போட்டிருக்காங்க, விஜய் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. சரி, அது பாஜக நிர்பந்தத்தில் மற்ற கட்சிகள் அதிமுக உள்ள வந்திருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? அப்படியே கூட ஒண்ணுமே உங்க கூட வரலையா? அது என்னன்ற கேள்வியை நாங்க வச்சா எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க.